அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 3வது நாள் புத்தக வாசிப்பு. இந்த புத்தகத்தில் 9 கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் கோட்பாடை இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஒரு கிராமம் என்பது மக்களை குறிக்கிறது, இடத்தை அல்ல அப்படிங்கிறது தான் முதல் கோட்பாடு. இதற்கு கீழே தாஜி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணலாம். ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது ஒரு கூட்டு முயற்சி. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமாக்கள், அத்தைகள், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தையை கவனித்து கொள்பவர்கள் அனைவரும் ஒரு குழந்தையின் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மொத்த கிராமம் இணைந்திருக்கும்போது குழந்தை நல்ல முறையில் வளரும். கிராமம் என்பது மக்களை குறிக்கிறது, இடத்தை அல்ல. சில தலைமுறைகளுக்கு முன் ஒருவர் பணக்காரரோ ஏழையோ, படித்தவரோ படிப்பறிவற்றவரோ, அனைவருக்கும் நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பதற்கு ஒரு கிராமம் இருந்தது. ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை. இன்று நம்மில் பெரும்பாலானோர் நம் பெற்றோர்களிடமிருந்தும் தாத்தா பாட்டிகளிடமிருந்தும் வெகு தொலைவில் வாழ்கிறோம். அருகில் வசிக்க நாம் விரும்பினாலும் அது சுலபமான விஷயமாக இருப்பதில்லை. நம் வீடுகள் சிறியதாக இருக்கின்றன, வாழ்க்கை முறைகள் வேறுபட்டு இருக்கின்றன. நம் பணியின் காரணமாக வெவ்வேறு ஊர்களில் வாழ நேரிடுகிறது. அதைவிட கோவிட்-19 நோய் தொற்று நாம் பயணம் செய்யும் வழக்கங்களை தலைகீழாக மாற்றிவிட்டது. எனவே மாறிவரும் இந்த காலங்களில் கிராமத்தின் ஒற்றுமையை நாம் மீண்டும் எவ்வாறு உருவாக்குவது? ஒற்றுமை எனும்போது நான் இதயங்களின் ஒற்றுமையை குறிக்கிறேன். அது நமது அன்பிற்குரியவர்களுடன் இருக்கும்போது நம்முள் ஏற்படும் ஒரு நெருக்கமான உணர்வு. ஒன்றிணைந்து இருத்தல் எனும் கருத்தே இந்த புத்தகத்தின் உயிரோட்டமாகும். நம்மை இணைக்கின்ற பிணைப்புகளை நாம் பேணி வளர்த்திடும்போது மனித நேயம் செழிப்படைகிறது என்ற கருத்தின் மூலம் அது வெளிப்படுத்தப்படுகிறது. பேணி வளர்த்தல் என்பது குடும்பத்தில் தொடங்கி கிராமத்திலும் தொடர்கிறது. ஒரு குழந்தையை வளர்க்க ஒரு கிராமமே தேவைப்படுகிறது என்ற ஆப்பிரிக்க பழமொழி நட்புணர்வு என்ற கருத்தையே வெளிப்படுத்துகிறது. நவீன கால சமூக அமைப்பில் மக்களிடையே இணைப்பு மற்றும் நட்புணர்வினை மீண்டும் ஏற்படுத்துவதற்கான யோசனைகளையும் வழிமுறைகளையும் இந்த புத்தகம் முழுவதும் பகிர்ந்துள்ளேன். நீங்கள் துள்ளி விளையாடும் குழந்தைகளை உடைய நகரத்தில் வாழும் தம்பதியினராகவோ, அல்லது ஒரு ஐபேட் தாத்தாவாகவோ, அல்லது அயராது உழைக்கும் குழந்தை கவனிப்பாளராகவோ, அல்லது வேறு யாராகவோ இருந்தாலும் உங்கள் உறவு முறைகளில் நீங்கள் இதயபூர்வமாக பங்கேற்க இந்த புத்தகம் உதவும். நல் இதயம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்கும். மேலும் அன்பு நட்புணர்வை பலப்படுத்தும். என்னை பேணி வளர்த்த கிராமத்தில் அத்தகைய அன்பினை அனுபவிப்பதற்கான நல்ல ஆசி எனக்கு கிடைத்தது. இது சொல்லிட்டு அடுத்து ஒரு தலைப்பில் அவருடைய கிராமத்தை பற்றி தாஜி சொல்கிறாரு. கிராமம் நட்புணர்வையும் ஆதரவையும் வழங்கியதுங்கிற தலைப்பில் நான் 1956ஆம் ஆண்டின் இலையுதிர் காலத்தில் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள கல்லா என்ற கிராமத்தில் பிறந்தேன். கல்லா கோடை காலத்தில் மங்கலான பழுப்பு நிறத்திலும் பருவமழை காலத்தில் பசுமையாகவும் என் இதயத்தில் எப்போதும் பொன்னான நினைவாகவும் இருக்கின்ற ஒரு கிராமம். எங்கள் கிராமத்தில் 50ற்கும் குறைவான குடும்பங்களே இருந்தன. பெரும்பாலான வீடுகள் ஒரு பிரதான தெருவிலேயே அமைந்திருக்கும். கோயிலும் பள்ளிவாசலும் மக்கள் கூடுகின்ற இடங்களாக இருந்தன. என் தந்தை ஒரு ஆயுர்வேத மருத்துவர். கிராம மக்களின் பல்வேறு வியாதிகளுக்கு அவர் சிகிச்சை அளித்தார். பெரும்பாலும் அதை அவர் இலவசமாக செய்தார். எங்களுக்கு ஆற்றின் அருகில் கொஞ்சம் விவசாய நிலம் இருந்தது. என் தந்தை அந்த வயல்வெளிகளிலும் வேலை செய்தார். பண்ணையிலிருந்து வரும் விளைபொருட்கள் குடும்பத்திற்கு தேவையான உணவை மேஜைக்கு கொண்டு வந்தன. நாங்கள் தரையில் அமர்ந்துதான் சாப்பிடுவோம். எங்கள் வீடு சிறியதாக இருந்தாலும் எங்களுடன் எங்கள் பாட்டி இருந்ததனால் அதற்கு ஒரு தனிப்பட்ட அழகு இருந்தது. அவரது மென்மையான இயல்பு அனைத்தையும், எங்கள் மிதமான வருமானத்தையும் கூட கண்ணியப்படுத்தியது. வீட்டையும் கவனித்து கொண்டு
5 குழந்தைகளை வளர்ப்பதற்கு கடுமையாக உழைத்த என் அம்மாவிற்கு என் பாட்டி பெரும் ஆதரவாக இருந்தார். நாங்கள் 2 சகோதரர்கள் மற்றும் 3 சகோதரிகள். நான் 4வது குழந்தை. என் தங்கை 5வது குழந்தை. கல்லாவில் நிறைய குழந்தைகள் இருந்தனர். நாங்கள் அனைவரும் ஒன்றாக விளையாடுவோம். நான் மிகவும் குறும்புத்தனம் உள்ளவனாக இருந்து அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். என் குழந்தை பருவத்தையும் என் பேர குழந்தைகள் வளரும் காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் அனுபவித்த சுதந்திரம்தான் தனித்து தெரிகின்றது. என் குழந்தை பருவம் கவலையற்றதாகவும் சுதந்திரமான மனநிலையுடனும் வெளிப்படையான தன்மை கொண்டதாகவும் இருந்தது. இன்று உள்ள குழந்தைகளிடம் அது காணப்படுவதில்லை. இன்றைய நாட்களில் பள்ளிக்கு மிக அருகாமையில் இருக்கும் குழந்தைகள் கூட பள்ளிக்கு நடந்து செல்வதில்லை. நான் வளர்ந்த காலங்களில் நாங்கள் பள்ளிக்கு நடந்தே சென்றோம். மேலும் வீட்டிற்கு ஓடியபடியே திரும்பி வருவோம். இன்று குழந்தைகள் வெளியே விளையாடும்போது பெற்றோர்கள் பக்கத்திலேயே கவனித்து கொண்டிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை திறந்த வெளியில் காட்டு குதிரைகளைப் போல ஓடி விளையாடுவோம். எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அளிக்கும் வகையில் எங்கள் அனைவரின் மீது பாட்டிகளின் கண்காணிப்பு எப்போதும் இருக்கும். ஒரு குழந்தையாக கல்லாவில் வாழ்க்கை மிகவும் சுதந்திரமாக இருந்தது. உதாரணத்திற்கு, நான் யார் வீட்டில் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அது ஒரு சாதாரண விஷயமாகவே இருந்தது. பெரும்பாலான நாட்கள் என் நண்பர்கள் யாராவது எங்கள் வீட்டில் சாப்பிடுவார்கள். மேலும் என் வீட்டில் ஒரு முறை மற்றொரு வீட்டில் எனக்கு பிடித்த உணவை செய்திருந்தால் அங்கு இன்னொரு முறை என 2 முறை மதிய உணவு சாப்பிடுவது எனக்கு புதிதல்ல. அது மட்டுமின்றி நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது ஒருபோதும் எங்களுடன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து சென்றதில்லை. தாகமாக இருந்தால் யார் வீட்டு கதவையாவது தட்டி தண்ணீர் வாங்கி குடிப்போம். செல்ல வேண்டும் என்றால் கதவை தட்டி அவர்களிடம் அனுமதி வாங்கிக் கொள்வோம். அவ்வளவுதான். குழந்தைகளிடம் தாங்கள் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உணர்வு இருந்தது. இதோடு நம்ம இன்றைக்கான புத்தக வாசிப்பை நிறுத்திக்கலாம். நாளைக்கு தினம் தொடரலாம். நன்றி.